டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. மாற்றம் வருமா சார்? இதெல்லாம் லாஸ்ட் இயர் which is 2025 ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இதே மந்த்ல தான்ல. சரியா சொல்லணும்னா ஆகஸ்ட் 14 2025 தமிழ் சினிமாலயே பிக்கஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுங்க. which is ஏன் அதுக்கு அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது? சூப்பர் ஸ்டார்னாலயா? இல்ல இந்த நாகார்ஜுனா அமீர் கான் அவங்களோட கேமியோனாலயா? இல்ல லோக்கி அப்படின்ற அந்த பிராண்டுக்காக. ரைட் ஆஃப்டர் விக்ரம் அண்ட் லியோ அடுத்து என்னத்தப்பா இந்த பைய பண்ணிர போறான் அப்படின்றதுக்காக. ஆனா அண்ணா என்னத்த தூக்கிட்டு வந்தார் தெரியுமா? புனத்தை எரிக்கும் நவீன மெஷின். அன்னைக்கு அடிக்க ஆரம்பிச்சவங்க தான் அதுக்கப்புறமா லோக்கி போல பரிணாமங்கள் எடுத்ததோ இன்னைக்கு டிசில வந்து நிக்கிறாப்ல. சோ இந்த 1 இயர் ஜர்னி இருக்குதுல, அதுல நிறைய விஷயங்கள் நடந்தது. முக்கியமா சொல்லணும்னா இன்னைக்கு நான் தான்டா ஏரியால டாப் அப்படின்னு இருந்த மனுஷனை ஒரே படத்துல டவுன்ஃபாலுக்கு கொண்டு வந்து என்னெல்லாம் பண்ணிச்சு இந்த ஆன்லைன் சமூகம் அப்படின்றதுக்கான ஒரு ரீகேப்பை தான் பார்க்க போறோம். சோ வணக்கம் டோலர்களே, அப்போ ஆரம்பிக்கலாங்களா? மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ அண்ட் ஃபைனலா கூலி, அதுக்கப்புறமா ஒரு ஆக்டரா டிசி. ப்ரோ டிசி பார்த்துட்டியா? உன் ஒப்பீனியன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நான் வீடியோவோட கடைசியில சொல்றேன். ஸோ ஒரு 5 பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்த டைரக்டர் லோக்கியோட டவுன்ஃபாலுக்கு காரணம் ஒரே ஒரு படம் தானா? அதுவும் கூலி தானான்னு கேட்டீங்கன்னா எஸ் கூலி தான். பட் என்ன கேட்டீங்கன்னா அந்த டவுன்ஃபாலுக்கான அந்த ப்ராசஸ் இருக்குதுல, அது கிராஜுவலா நடந்ததுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கூலிக்கு எந்த அளவு தூரம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததோ அதே எக்ஸ்பெக்டேஷன் தான் மாஸ்டர் பண்றப்போ இருந்தது. அதுக்கப்புறமா அவர் பண்ண விக்ரம், லியோ இதெல்லாம் பண்ணும்போது கூட இருந்தது. ஆனா கூலிக்கு விழுந்த மாதிரியான அடி வேற எந்த படத்துக்கும் விழல. அப்படி அடி விழுந்தப்போ கூட மினிமம் சேதாரத்தோட தப்பிச்சிட்டாப்ல. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. இந்த மாநகரம் கைதியை போலாம் லோகேஷ்ன்றதே யாரு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாதுன்றப்போ கைதிக்கு அப்புறமா நம்ம சிஎம் விஜய் சாரோட சேர்ந்து மாஸ்டர்னு ஒன்னு பண்றாப்ல. இன்னும் சரியா சொல்லணும்னா கைதியும் மாஸ்டருக்கு முன்னாடி தளபதி பண்ண பிகிலும் ஒன்னாவே ரிலீஸ் ஆகுது. அப்படி ரிலீஸ் ஆகியும் கைதிக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. பிளஸ் அடுத்து தளபதி கூட இவர் தான் படம் பண்ண போறாரு அப்படின்றது அப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகியிருந்ததுனால இந்த கைதி அப்போவே லோகேஷ்னு ஒருத்தர் இருக்காப்ல அப்படின்னு அரசல் பொரசலா எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் மாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவரோட ஃபேஸ் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. சோ இந்த மாஸ்டர் மூலமா பெரிய ஹீரோஸை வச்சு இது வரைக்கும் தமிழ் சினிமால பார்க்காத நியூ ட்ரெண்ட் கமர்ஷியல் மூவிஸ் எல்லாம் என்னால பண்ணிட முடியும் அப்படின்றத இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் நிரூபிச்சுக்கிறாப்ல. ஏன்னா நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், தளபதி விஜய் சாரோட அதுக்கு முன்னாடி படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட கேரக்டர் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். அத மாஸ்டர்ல தான் பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு குடிகார ஹீரோ அப்படின்னு பெரிய ஹீரோஸ் இப்படி எல்லாம் காட்டினா ஆடியன்ஸ் ஏத்துப்பாங்களா அப்படின்ற ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணிருப்பாரு. என்ன கேட்டீங்கன்னா இதுவே ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் தான். சோ இந்த மாநகரம், கைதி, மாஸ்டர் இது வரைக்குமே லோகேஷ் ஐயாவோட ஜேர்னின்றது நல்லாவே இருந்தது. ஆனா அண்ணனுக்கு பீட ஆரம்பிச்சது விக்ரம் படத்துல இருந்து தான். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஏன்னா அந்த விக்ரம் படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்புன்றது இருந்ததுங்க. பிகாஸ் தான் யாருன்றத ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா பண்ணக்கூடிய ஒரு படம். அது மட்டும் இல்லாம லோக்கி தன்னை ஒரு ஆண்டவர் ஃபேன் ஃபிளாக் பண்ணிப்பாரு இல்லையா? சோ ஒரு ஃபேன் போயா என்னத்த பண்ண போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆக இவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்தாலும் கோலிவுட் கம்யூனிட்டிக்கு புத்தம் புதுசா ஒரு ப்ராடக்ட் இறக்குறாப்ல. லிட்டரலி நான் அந்த டேர்மை யூஸ் பண்ணி ஆகணும். புத்தம் புதுசா ஒரு ப்ராடக்ட் இறக்குறாருங்க. புத்தம் புதுசுனதும் புதுசா எதனாவது கொண்டு வந்தாரா ப்ரோ அப்படின்னா அப்படிலாம் இல்ல. ஆல்ரெடி நாம பார்த்து பழகி மறந்து போன ட்ரெண்ட கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து உள்ள கொண்டு வராப்ல. எப்படி இந்த எலைட் ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் தோசையை பேச வச்சுக்கிட்டு அதுலயே சாதா தோசை, மசாலா தோசை, சீஸ் தோசை, அந்த தோசை இந்த தோசைன்னு வெரைட்டியா நம்மள ஸ்கேம் பண்ணுவாங்களோ அது போல இது வரைக்கும் கேமியோ கம் ஸ்பின் ஆஃப் அப்படின்னு தமிழ் சினிமால ஆல்ரெடி இருக்க ஒரு விஷயத்தை கொஞ்சம் மாத்தி தன்னோட பழைய படங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை ஃபுல் ஃபிளெஜ்டா இந்த படத்துக்குள்ள கொண்டு வரதுன்னு ஹாலிவுட்ல யூனிவர்ஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்கல்ல. அது போல கைதியில இருக்கக்கூடிய டில்லி கேரக்டர், அப்புறம் ரோலெக்ஸ்னு ஒரு புது கேரக்டர்லாம் ட்ரை பண்றாரு. இதுலயும் ஒன்னு கவனிக்கணும், இது வரைக்கும் தமிழ் சினிமால கேமியோன்னு ஒரு பெரிய ஆக்டரை உள்ள கொண்டு வராங்கன்னா ஜஸ்ட் மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் அவர் உள்ள கொண்டு வந்திருப்பாங்களே தவிர கிளைமேக்ஸ்ல கேமியோவாவே வந்தாலும் அந்த கேரக்டருக்கும் அந்த படத்துல ஒரு வேல்யூபிளான பிரசன்ஸ் இருக்கும்னு கேமியோ கம் ஸ்பின் ஆஃப் அப்படின்றத அருமையாவே லோகேஷ் யூஸ் பண்ணியிருந்தாப்ல. லேட்டர் அதுக்கு ஆடியன்ஸால எல்சியூ அதாவது லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்லாம் பேர் வைக்கிறாங்க. இந்த எல்சியூ தாங்க, இந்த எல்சியூ தான் அண்ணனுக்கு பிடிச்ச மிகப்பெரிய பீடையே. அது ஏன்னு நான் பின்னாடி சொல்றேன். இதே போல பெரிய ஹீரோஸோட படம்னாலே அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் படம் பூராவே இருக்கணும் அப்படின்றத பிரேக் பண்ணி ஆண்டவர் படத்திலேயே ஆண்டவர் இன்டர்வல்ல தான் வருவார் அப்படின்னு காட்டினதா இருக்கட்டும். சரி, ஆல்ரெடி ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்த தமிழ் சினிமால கொஞ்சம் டிஃபரெண்டா அதே ரெட்ரோ சாங்ஸை படத்துல இருக்கக்கூடிய சீன்ஸோட பிளெண்ட் பண்ணி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டதா இருக்கட்டும். சரின்னு இந்த விக்ரம் படத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா காட்டினது பூராமே ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் புதுசா இருந்தது, ஃப்ரெஷ்ஷா இருந்தது, அந்த வாவ் ஃபேக்டர் இருந்தது. எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. கை கொடு, கை கொடு. இது கை இல்லையா, ஒளியா? ஐயோ
நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரியான ஃபேக்டர் எல்லாம் படத்துல இருந்து தூக்கிட்டாலே, அதாவது இந்த எல்சியூ எலிமெண்ட், டில்லி கேரக்டர், ரோலெக்ஸ் கேரக்டர், அப்புறம் இன்டர்வல்ல தான் ஹீரோ வருவார், இதெல்லாம் தூக்கிட்டாலே வளமையான ட்ரக்கிங்கா இருக்கக்கூடிய வில்லனை எதிர்த்து போராடக்கூடிய ஹீரோன்னு ஜஸ்ட் ஹீரோ வில்லன் கிளாஷ் தான் படமாவே இருந்திருக்கும். இல்லப்பா, ஹீரோ இன்டர்வல்ல வந்து ஒரு கம்பேக் கொடுப்பாரு பாருங்க, அதுதான் பிக்கஸ்ட் வாவ் ஃபேக்டர். அதுக்காக தான் இந்த படமே ஓடிச்சுன்னு எவனாவது சொன்னீங்கன்னா கடும் கோவம் கொண்டுருவேன். ஏன்டா ஆண்டவர் படத்துல ஆண்டவர் இல்லாம தான் படம் இருக்குன்னு நம்பியாடா தியேட்டருக்கு போறீங்க? சோ இந்த விக்ரம் படம் ஓடுனதுக்கு காரணமே நான் முன்ன சொன்ன லோக்கி எலிமெண்ட்ஸ் தான். அதாவது லோக்கி இண்டஸ்ட்ரிக்குள்ளார மறுபடியும் ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த புது எலிமெண்ட்ஸ் தான். சோ இந்த இடத்துல ஒண்ணு கவனிச்சுக்கோங்க, லோக்கி இங்க யாரோட ட்ரெண்டையுமே ஃபாலோ பண்ணல. ஹி இஸ் a ட்ரெண்ட் செட்டர். அதாவது புதுசா ஒண்ணு உள்ள கொண்டு வராப்ல. ஏன்னா எப்படி இந்த கேஜிஎஃப்க்கு அப்புறமா கேஜிஎஃப் மாதிரியான படங்கள்லாம் உள்ள வந்ததோ, அதே போல கைதி விக்ரம்க்கு அப்புறமா இதே மாதிரியான படங்கள்லாம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர ஆரம்பிச்சது. சோ ஹி இஸ் நாட் a ட்ரெண்ட் ஃபாலோவர், ஹி இஸ் a ட்ரெண்ட் செட்டர் இந்த படத்துல. அண்ட் இந்த படமாவே பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப வருஷமா தூங்கிட்டு இருந்த ஆண்டவரையே எழுப்பி உட்கார வச்சு ஒரு 500-600 கோடி கிட்டக்க பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்லாம் பண்ணிச்சு இல்லையா? இப்போ விக்ரமோட மேசிவ் சக்சஸ்க்கு அப்புறமா தளபதி கூட மறுபடியுமே லோக்கி ஜாயின் பண்றாப்ல லியோ. இந்த லியோக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா விக்ரமை விட டபுள் மடங்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்சு கோலிவுட்லயே அதிக எக்ஸ்பெக்டேஷனோட வந்த ஒரே ஒரு படம் லியோவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட எந்த ஒரு படமுமே வந்ததில்ல. ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறாங்களே. சோ இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி லோக்கி அண்ட் தளபதியோட கொலாபரேஷன், அதுக்கப்புறமா எல்சியூ. இப்போ விக்ரம் படத்துல ஆல்ரெடி எக்ஸ்டெண்டட் ஸ்பின் ஆஃப் அப்படின்ற மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்தாச்சு. அதுக்கு எல்சியூன்னு பேர் வச்சாச்சு. இப்போ கேள்வியே என்னன்னா, லியோ எல்சியூக்குள்ளார இருக்குதா இல்லையான்றதான். ஆல்ரெடி ஆண்டவர் எல்சியூக்குள்ள வந்தாச்சு, அதுக்கப்புறமா சூர்யா சார் வந்தாச்சு, கார்த்தி சாருமே வந்தாச்சுன்னு இப்படி கோலிவுடைய ஒரு சில பெரிய தலைங்கள்லாம் இந்த எல்சியூக்குள்ளார இருக்கும் பொழுது இப்ப கேள்வியே என்னன்னா, தளபதி எல்சியூக்குள்ள வாராரா இல்லையா, இந்த லியோ எல்சியூக்குள்ளார இருக்குதா இல்லையான்றதான். ஆனா பிரில்லியன்ட் மூவி என்ன தெரியுமா, இந்த ஒரே ஒரு எலிமெண்ட்டை வச்சு இந்த படத்தோட மொத்த மார்க்கெட்டிங்கையுமே முடிச்சு விட்டுருந்தாங்க இந்த படத்தோட மூவி டீம். மாஷா அல்லாஹ், எல்சி உங்களை வளர்த்தாங்க. எப்படின்னா 2023ல இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை வருஷத்துக்கு மொத்த கோலிவுடுமே இத பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. லியோ எப்போ ரிலீஸ்ன்றத வச்சு தான் மத்த படங்களோட ரிலீஸ் டேட்டுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது தாங்க இந்த படத்தோட கதை ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் அப்படின்ற ஹாலிவுட் படத்தோட கதை அப்படின்ற மாதிரியான டாக் எல்லாம் வருது. அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் உடைய கதையுமே சோஷியல் மீடியால உலாவ தொடங்குது. அப்போ கூட இல்ல, சேச்சா நம்ம பையங்க லோக்கி அப்படி எல்லாம் பண்ண மாட்டாப்ல, புதுசா எதனா தான் தூக்கிட்டு வருவார் அப்படின்னு நம்பிட்டு இருந்த ஆன்லைன் சமூகத்துக்கு அண்ணா லியோ ட்ரெய்லர்னு ஒன்னு விடுறாப்ல. விட்டதுமே பாதி தெரிஞ்சு போச்சு. ஐயோ இது ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் கதை தான் போலன்னு. தென் படமும் ரிலீஸ் ஆகுது. படத்தோட ஆரம்பத்திலேயே முதல் ஃப்ரேம்லயே ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் கார்டை போடுறாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. அங்கேயே முடிஞ்சு போச்சுங்க படத்தோட பாதி கதை. இது ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்டா. சோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூராமே பாத்துக்கிட்டீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் உடைய கதையா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஃபிளாஷ்பேக்ன்ற பேர்ல நரபலி அப்படி இப்படின்லாம் என்னத்தையோ உள்ள கொண்டு வந்து கடைசில அதை அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் அது ஃபேக் ஃபிளாஷ்பேக் அப்படின்னு என்னத்தையோ சொல்லி செகண்ட் ஹாஃபையும் உழப்பி விட்டு ஐயோ எல்சியோ வச்சு தானே மார்க்கெட்டிங் பண்ணோம், அதை சொல்லாம விட்டோம்னா அச்சு ஓட விட்டுருவாங்கன்னு மொத்த படமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா கஷ்டப்பட்டு எல்சியோ உள்ள திணிக்கிறாங்க. அப்படியே கனெக்ட் பண்றாங்களாமா. கனெக்ட் விக்ரம் ஆண்டவர் கால் பண்ணி என்னலியோ ஒரு டத்தோரா ஃபேக்டரியா மட்டும் கொளுத்துனா போதுமா அப்படின்னு எல்சியூக்கு ஒரு கனெக்ட். ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா கதையாவே இது ஒரு உழப்பல் ஸ்டோரி தான். இது போக விக்ரம் படத்துல சூர்யா சாரையே உள்ள கொண்டு வந்துட்டோம், இனி இருக்கிற எல்லாரையும் தூக்கி உள்ள போட வேண்டியதான். அர்ஜுன் சார், சஞ்சய் தத் சார், ஒன்னும் பண்ணாத அனுராக் கஷ்யப்ப கூட்டு வந்து ஒரே ஒரு சீன் எதுக்குடா பக்கெட்ல தண்ணி, எதுக்கு பக்கெட்ல தண்ணி அப்படின்ற மாதிரி அவ்வளவு காஸ்ட் அண்ட் க்ரூ. பட் என்னதான் இருந்தாலும் இந்த படத்தோட மேக்கிங்காகவும் ஹாலிவுட் ரேஞ்ச்ல இருந்த அந்த விஷுவல்ஸ், அப்புறம் பார்த்திபன் லியோவுடைய அந்த கேரக்டர் ஆர்க் அண்ட் ஆப்வியஸ்லி தளபதி அவருக்காக இந்த படம் ஓடிச்சுங்க. இப்போ நான் லியோ பத்தி இப்படி சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு சிலர் ட்ரிகர் பண்ணலாம். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்களேன், லோக்கி விக்ரம்ல என்னெல்லாம் புதுசா அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார கொண்டு வந்தாரோ அதையே தான் லியோல ரிப்பீட் பண்ணாரு. எல்சியூ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக போஸ்ட் கிரெடிட் சீன் வைக்கிறது என்ன, ரெட்ரோ சாங்ஸை யூஸ் பண்றது என்ன, அப்புறம் எப்படி ஆண்டவர் படத்துல ஓப்பனிங்ல ஆண்டவர் செத்துட்டார் அப்படின்னு காமிச்சிட்டு இன்டர்வல்ல கம்பேக் கொடுக்கறது தான் ட்விஸ்ட்னு நினைச்சு படம் பண்ணாரோ, அதே போல படத்துக்கு பேரே லியோன்னு வச்சுட்டு பார்த்திபன் தான் லியோ அப்படின்றது யாருக்குமே தெரியாதுப்பா அப்படின்னு அவருக்கு அவரே நம்பிக்கிட்டு அதையே புடிச்சு தொங்கிக்கிட்டு படத்தோட கடைசி வரைக்கும் கொண்டு போறது என்னன்னு விக்ரம் கைதில எல்லாம் என்னத்த பண்ணாரோ அதையே தான் லியோல ரிப்பீட் பண்ணாரு. சோ ஆல்மோஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த லோக்கி எலிமெண்ட்ஸ்னு டேக் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் ஆல்மோஸ்ட் லியோலயே சேச்சுரேஷன் பாயிண்ட்க்கு வந்துருச்சு. அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குதுங்க. ஒன்னு இப்ப நான் சொன்ன மாதிரி லோக்கியே அதை திரும்ப யூஸ் பண்ணிட்டாப்ல, அண்ட் சைமல்டேனியஸா லோக்கியோட இதே பேட்டர்னை காப்பி பண்ணி அதுக்கப்புறமா வந்த படங்கள் எல்லாம் வைக்க தொடங்கிட்டாங்க. சோ லோக்கி எலிமெண்ட்ஸ் எல்லாம் லியோலயே சேச்சுரேட் ஆயிருச்சு. பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே, இன்னுமாடா நமக்கு போக மாதிரி இது. இப்போ வருவாங்க லியோ கொண்டுனா லியோவே வெட்டுவோம் குரூப். யோ லியோலாம் மொக்க படம்னு சொல்லாதையா, இன்ஸ்டாவை திறந்து பாரு எத்தனை லியோ பார்த்திபன் எடிட்ஸ் எல்லாம் இருக்குது. அவ்வளோ ஏன் நம்ம தளபதி சிஎம் ஆனப்போ கூட லியோ எடிட்ஸ் தாயா போட்டோம்னு அனிலா சொல்றப்பா. எனக்குமே லியோ படம் பிடிக்கும், பட் அதுக்காக லியோ ஒரு நல்ல கதையான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். மோர் ஓவர் இந்த லியோ எல்லாரும் கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அதுல தளபதியை காட்டின விதம். யூசுவலாவே தளபதியை என்னென்ன படத்துல எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா காமிச்சிருக்காங்களோ அந்த மாதிரியான படங்கள்லாம் மக்கள் கொண்டாடுவாங்க. ஆடியன்ஸுக்கு தளபதியை டிஃபரெண்டா காமிக்கிறது தான் பிடிக்கும். அவ்வளோ ஏன் இப்ப சொல்றாங்கல்ல இந்த தளபதி எடிட்ஸ், அப்படி எடிட்
ரிப்பீட் போடக்கூடிய படங்கள்லாம் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 4 படமா தான் இருக்கும். மெர்சல், மாஸ்டர், பீஸ்ட், வீரராகவன் அண்ட் ஃபைனலா லியோ. இத மட்டும் தான் ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் இப்ப சொன்ன எல்லா படத்துலயும் பாருங்களேன், தளபதி அவரோட யூசுவல் கேரக்டர் இல்லாம டிஃபரெண்டா பண்ணிருப்பாரு. பீஸ்ட் ஒரு ஃபிளாப் படமாவே இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய வீரராகவன் கேரக்டர் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். சோ ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அவரை டிஃபரெண்டா காமிக்கிறது தான் பிடிக்கும். பட் அத கடைசி வரைக்குமே அட்லி, நெல்சன், லோக்கியை தவிர வேற எந்த ஒரு டைரக்டருமே அவரை சரியா யூஸ் பண்ணிக்கலன்னு தான் சொல்லணும். சரி, அவுட் ஆஃப் டாபிக் போய்ட்டோம்னு நினைக்கிறேன். டாபிக் குள்ள வருவோம். சோ லியோ, இப்போ இந்த லியோல நான் முன்ன சொன்ன மாதிரி ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி லோக்கியோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேச்சுரேட் ஆகி இருந்துச்சு. லியோல புதுசா பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா தளபதியோட டைட்டில் கார்டு மட்டும் தான். அதையுமே லியோக்கு அப்புறமா லியோ 2 கூலி பீரியடுக்குள்ளார அதை காப்பி பண்ணி எல்லா படத்துலயும் போட்டு அதையுமே சேச்சுரேட் பண்ணிட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. சோ இப்படிப்பட்ட ஒரு ஜர்னிக்கு அப்புறமா ஒரு சேச்சுரேஷன் பீரியடுக்கு அப்புறமா தாங்கிட்ட இருக்க சரக்கெல்லாம் தீந்து போனதுக்கு அப்புறமா கூலி பண்றாப்ல. சோ ஒரு காமன் ஆடியன்ஸா, ஒரு காமன் மேனா யோசிச்சு பாருங்க. தாங்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப ஒரு படம் பண்றாருன்னா இல்ல என்னத்த பண்ணணும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. முன்னாடி பண்ண எதையுமே திரும்ப பண்ணாட்டியே அது ஒரு புது படமா தான் இருந்திருக்கும். ஆனா லோக்கி என்ன பண்ணாரு தெரியுமா? தான் இவ்வளவு நாள் பண்ணதுதான் தன்னோட சக்சஸ் ஃபார்முலா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் என்னத்த பண்ணி சேச்சுரேட் ஆனாரோ அதையே திரும்ப பண்றாப்ல. கேமியோ வேணுமா, கேமியோ இருக்குது. ரெட்ரோ சாங்ஸ் வேணுமா, ரெட்ரோ சாங்ஸ் இருக்குது. ஒரு ஃபயரான இன்ட்ரோல் வேணுமா, அதுவும் இருக்குது. ஏஜென்ட் டீனா வேணுமா, அவங்களும் இருக்காங்கன்னு இதுவரைக்கும் எதெல்லாம் தன்னோட படங்கள்ல புதுசா பண்ணாரோ அதையே கூலில பழசா பண்ணி ஒன்னு தூக்கிட்டு வந்தாரு. இதுல லோக்கி பண்ண ஒரே ஒரு உருப்படியான விஷயம் என்ன தெரியுமா? கூலி எல்சியூ கிடையாது, அது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் அப்படின்றத முன்னாடியே ஆடியன்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணதுதான். ஏன்னா அதையுமே சொல்லாம விட்டுருந்தாருன்னு வைங்களேன், கூலியும் எல்சியூக்குள்ள தான் வருது அப்படின்னு ஆடியன்ஸா ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிளப்பிட்டு கிடந்திருப்பாங்க. ஆனா அந்த குறையை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்னு லோக்கி இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. சோ இந்த படமே ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இருக்குன்னா இவரோட ஒரு இன்டர்வியூவே 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து வெறியாகி தியேட்டருக்கு போன ஆடியன்ஸுக்கு அண்ணா கொடுத்தது என்னமோ நவீன முறையில் பணத்தை எரிக்கும் மெஷின். எப்படி இருக்கீங்க அண்ணா? இவனை எங்கேயோ பார்த்திருக்கேன் மற்றும் ரூமுக்குள்ள சமைச்ச புள்ள மாதிரியே உட்கார்ந்திருக்க ஒரு கேரக்டர்னு கொடுத்து ஆடியன்ஸுக்கு ஒரு பகீர் மூமெண்ட்டை கொடுத்தாப்ல. நான் மறுபடியும் கேட்கிறேன், ராஜசேகர் சாகரப்போ தயாளு காதல ஏதோ சொன்னா என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா? தொண்டையில் கிச் கிச் விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச் கிச்ச போக்குங்க. அன்னைக்கு அண்ணனை பொழக்க ஆரம்பிச்சவங்க தான் அப்போ கூட அது லோக்கிய கலாய்க்கிறதா இருக்கல, லோக்கி எடுத்து கூலின்ற படத்தை கலாய்க்கிறதா தான் இருந்தது. ஆனா இந்த சம்பவங்களுக்கு எல்லாம் அப்புறமா, அதாவது கூலி ரிலீஸ்க்கு அப்புறமா அண்ணன் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாப்ல. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நானும் ஆடியன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண சொன்னேன், நானா படத்துல இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன், நான் ஒன்னும் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு படம் பண்ணலப்பா, நான் ஒரு படம் பண்றேன், அது அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணாட்டி நான் என்னப்பா பண்ண முடியும், நானா இந்த இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளவு கண்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படின்னு அண்ணன் அம்பி டு அன்னியன் மூடா மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாப்ல. எதுவுமே இதுவரைக்கும் நான் சொன்னது இல்லைங்க, நான் சொன்னதே இல்லை. டைம் டிராவல் சொல்ல, எல்சியூல் இருக்குன்னு சொல்ல, பட் அதெல்லாம் அவங்களா பேசி அவங்களா சொல்லிட்டாங்க. 18 மாதம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எவ்வளோ தூரம் ஹைட் பண்ணி வைக்க முடியுமோ அப்படி தான் வச்சிருந்தேன். பட் ஆனால் யூ கேன் ஹைட் தயர் எக்ஸைட்மெண்ட்ல. பட் ஆனால் ஐ கேன் நெவர் ரைட் அ ஸ்டோரி ஃபார் தயர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஐ ரைட் அ ஸ்டோரி இஃப் இட் மீட்ஸ் தேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஐம் குட். இஃப் இட் இஸ் நாட் இன் மீட்டிங் தேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஐ ட்ரை. பெருமையாக கூட சொல்லலாம். 6 படம் தான் பண்ணியிருக்கேன் இந்த 9 வருஷத்துல. பட் ஐவ் கான்ட்ரிபியூட்டட் சோ மச் டு தி இண்டஸ்ட்ரி. முன்னாடி வந்து உங்களை வளர்க்கணும்னு நினைச்சான், இப்போ வந்து பொழக்கணும் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். இதனால பொழந்துருவாங்க. அப்படிங்களாண்ணா? உண்மை என்ன தெரியுங்களாண்ணா? ஒரு குறும்படம் பார்த்துட்டு வரலாம் வாங்க. கேள்வியை நான் ஏன் கேட்கறதுல, இப்போ ரீசெண்டா வந்து என்ன ஒரு பிக் ஸ்கேல் பிலிம் அப்படின்னு வர்றப்ப வந்து நிறைய நடிகர்களை உள்ள கொண்டு வர்றது, அது அந்த படத்துக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்டா பஸ் பில்ட் பண்றதுக்கு. ஆனா இப்படி இதோடைய ஸ்கேலை மேல ஏத்திட்டே போனா வாட் தி நெக்ஸ்ட் பிக் மொமெண்டம் தட் we are going to do? அதாவது ஒரு பிக் ஸ்கேல் ஃபிலிம், அதுல வந்து வேற நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து வர ஆர்டிஸ்ட் இருக்கிற படங்களா சில வரும். அதுல வந்து அவங்க கிளியராகவே இது கேமியோ தான் பண்ண போகிறோம். அந்த ஒரு நான் அதனால தான் சொல்கிறேன், இந்த படத்தையும் அப்படி ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நிறைய கேமியோஸ் இருக்கிற படமாக நினச்சிட்டாங்கன்னா இல்லை, இது ப்ராப்பர் ஃபிலிம் வித் ஆல் தி அதர் கேரக்டர்ஸ் ஆஃப் பிளேயிங் தெம்செல்ஃப், வேறு கேரக்டர்ஸில். ஆமீர் கான் சாரோட ரோலுமே வந்து நான் வந்து கேமியோன்னு சொல்ல மாட்டேன். இஸ் ஆல்சோ ஃபுல் ஃப்ளெஷ்டா யூ கேன் ஃபீல் ஹிஸ் பிரசன்ஸ் த்ரூ அவுட் இருக்கார் ஆமீர் கான் இருக்கார். த்ரூ அவுட் இருக்கார் படத்துல. அது ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ தான். பார்த்தீங்கன்னா தெரியும், யூ வில் ஃபீல் ஹிஸ் பிரசன்ஸ் த்ரூ அவுட். எப்படி இருக்கீங்க அண்ணா? உபேந்திரா சார் வந்து இந்த ரோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வேற யாருமே அதை பண்ண முடியாது. அந்த ரோல் அது எக்ஸாக்டாக அவர் தான் பண்ண முடியும். இது வந்து அப்படி இருந்தது. நீ என்ன பண்ற? சமையல் கட்டு பக்கத்துல சமைஞ்ச பிள்ளை மாதிரியே இருக்க. ஓகே பார்.
பேசாட்டுக்கு விட்டிருந்தாலே நவீன முறையில் பணத்தை எரிக்கும் மெஷினை பார்த்துட்டு இவங்க எல்லாம் சாட்டிஸ்பேக்ஷனா வந்திருப்பாங்க. எக்ஸ்பெக்டேஷனை ஏத்தலன்னு பூரா இன்டர்வியூல நீயே எக்ஸ்பெக்டேஷனை ஏத்தி விட்டுட்டு கடைசியில நான் என்ன பண்ணேன் என்னாண்ட வந்து கோவத்தை காமிக்கிறீங்கன்னா அம்பி மூடுக்கு மாறின பாத்தியா. அன்னைக்கு தாங்க சாதா லோகேஷ் கனகராஜா இருந்தவரை கோகேஷ் லனகராஜாகவும் மற்றும் உலக நாயகனே இந்த மூட்ல ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்க. எங்கு பார்த்தாலும் லோக்கி, எதை பார்த்தாலும் லோக்கி, லோக்கி தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்ற மாதிரி ஒரு பீரியட்ல எல்லாம் மொத்த சோசியல் மீடியாவும் லோக்கி ஃபைடா இருந்தது. இதுக்கு நடுவுல அண்ணனோட கெரியரே போயிருச்சு. ஆண்டவரும் சூப்பர் ஸ்டாரும் சேர்ந்து பண்ற படத்தை லோக்கி தான் பண்ண வேண்டியதா இருந்தது. ஆனா கூலி டிசாஸ்டருக்கு அப்புறமா லோக்கியை தூக்கிட்டாங்க. இனி படமே பண்ண மாட்டாரு, சேலரி குறைஞ்சு போச்சுன்னு என்னென்னமோ பேசி பல மாதங்கள் கழித்து அண்ணனே ஒரு பிரஸ் மீட் கொடுத்து நான் போறேன்டா, நான் போறேன், இனிமே உங்களுக்கு இன்டர்வியூ எல்லாம் கொடுக்க மாட்டேன், நான் டிசி நடிக்கிறதுக்காக போறேன்னு ஓடிட்டாப்ல. ஆனா நீ ஓடினா மட்டும் விட்டுருவோமான்னு லோக்கியோட உலக நாயகன் கூட அதுக்கப்புறமா ரொம்ப உக்கிரமா ஆன்லைன்ல ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்க. ஆனால் அண்ணன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாருல, நான் அந்த இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளவு கண்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் தெரியுமான்னு. அதை அண்ணன் சொல்ற டோன்ல பார்க்காம கொஞ்சம் ஷட்டிலான காமான டோன்ல பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் உண்மையும் இருக்குதுங்க. எஸ், லோக்கி ஹேஸ் கண்ட்ரிபியூட்டட் சம்திங் டு தி இண்டஸ்ட்ரி. தமிழ் சினிமாவுடைய லாஸ்ட் 5 இயர்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா லோக்கிக்கு முன் லோக்கிக்கு பின்னு பிரிக்கலாங்க. லோக்கிக்கு முன்னாடி, அதாவது லோக்கி என்ட்ரி ஆறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 5-6 வருஷத்துடைய தமிழ் கமர்ஷியல் ஃபார்மட்ட ரூல் பண்ணிட்டு இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அட்லி. அவரோட ஃபிளேவர் ஆஃப் கமர்ஷியல் மூவிஸ் தான் வந்துட்டு இருந்தது. அது ஒரு புது கமர்ஷியல் ஃபார்மட்டாவும் இருந்தது. தென் இண்டஸ்ட்ரிக்குள்ள லோக்கி என்ட்ரி ஆறாப்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய ஹீரோஸ்க்கு ஸ்டோரி ஓரியன்டான ஸ்கிரிப்ட், வேற ஒரு மூவில இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் உள்ள கொண்டு வர எல்சியூ எலிமெண்ட், டிஃபரண்ட் டைட்டில் கார்ட்ஸ், ரெட்ரோ சாங்ஸ், ஹாலிவுட் ரேஞ்சுக்கான விஷுவல்ஸ் அண்ட் ஸ்டோரி டெல்லிங். முக்கியமா இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் சாங்ஸ் இருக்குதுல, அதெல்லாம் தமிழ் படங்கள்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரே படத்துல 2-3 இங்கிலீஷ் சாங்ஸ் ப்ராமினென்ட்டா யூஸ் பண்றது, அண்ட் அத ஒரு முக்கியமான OST சாங்கா யூஸ் பண்ணிக்கிறது, கேமியோஸ்க்கு இம்பார்ட்டன்டான ரோல்ஸ் கொடுக்கிறது, ஹீரோ அடிச்சா 10 பேர் பறந்து விழுவாங்க அப்படின்ற டெம்ப்ளேட் எல்லாம் பிரேக் பண்ணி நேச்சுரலான ஸ்டன்ஸ் வைக்கிறது, வில்லனுக்கான இம்பார்ட்டன்ஸ்னு இது வரைக்கும் இருந்த ஒரு கமர்ஷியல் மூவி பேட்டர்னை உடைச்சு புதுசான ஒரு ட்ரெண்ட உள்ள கொண்டு வந்தாரு. தென் அதை ஃபாலோ பண்ணி தமிழ் சினிமால நிறைய படங்களும் வர ஆரம்பிச்சது. சோ லோக்கி ஹேஸ் கண்ட்ரிபியூட்டட் சம்திங் டு தி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம்ல. அதுக்காக ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு நான் படம் பண்ண முடியுமா, நான் இன்டர்வியூ கொடுக்கறது தான் தப்புனா நான் இனிமே இன்டர்வியூவே கொடுக்கல அப்படின்னு தப்பி ஓடுறதெல்லாம் கொஞ்சம் தப்புனா. ஆனா இதோட இன்னொரு பக்கம், இதோட அதர் சைட் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட நல்ல டைரக்டர்ஸ்க்கெல்லாம் இந்த ஆன்லைன் சமூகம், குறிப்பா சொல்லணும்னா கோலிவுட் இண்டஸ்ட்ரி, இந்த தமிழ் ஆடியன்ஸ், தமிழ் இன்டர்நெட் கம்யூனிட்டி என்ன கொடுக்குதுன்னா, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒரே ஒரு படம் ஃபிளாப் கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக, இல்ல வேற எதனாவது ஒரு மேட்டர்ல சிக்கிட்டாங்கன்னா அதை வச்சு அவங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அடிப்பாங்க. கிரிட்டிசிசம்ன்றது பர்டிகுலரா அவங்க பண்ண ஒரே ஒரு படத்துக்கோ இல்ல அவங்க பண்ண எல்லா படத்துக்கும் கூட இருக்கலாம். இல்ல வேற எதனாவது ஒரு மேட்டர்ல சிக்கிட்டாங்கன்னா பர்டிகுலரா அந்த ஒரு மேட்டரை கிரிட்டிசைஸ் பண்றதுன்றது வேற. ஆனா எதனாவது ஒண்ணுல மாட்டிட்டாங்க அப்படின்னா கிரிட்டிசிசம்ன்ற பேர்ல அடின்னு அடிச்சு அவங்களை பர்சனல் அட்டாக் வரைக்கும் போறதுன்றது கம்பேர் டு அதர் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளத்தை விட தமிழ் கம்யூனிட்டியில அதிகமா இருக்குதுன்றதுதான் உண்மை. இப்படி பண்றதுனால என்ன ஆயிருதுன்னா பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் இனிமே தமிழ் படமே நமக்கு வேணாம்பா அப்படின்னு அதர் இண்டஸ்ட்ரிக்கு போயிடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அட்லி எப்படிதான் காப்பின்னு போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. தென் அவரே அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒரு இன்டர்வியூல கொடுத்திருந்தாரு. அப்புறமா அதை ஒரு கண்டென்ட் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரா என்ன தாண்டா சொல்றேன், தென் உங்க சங்காத்தமே வேணாம்டா அப்படின்னு மனுஷன் ஹிந்திக்கு போய் ஜவான் பண்றாப்ல சிம்பிளா 1000 கோடி அடிக்குது. தென் ராக்கா அல்லு அர்ஜுன் மனுஷன் போயினே இருக்காரு. இப்போ லோக்கியுமே பாத்தீங்கன்னா அடுத்து அல்லு அர்ஜுனுக்கு தான் படம் பண்றாருன்னு அங்க போயிட்டாரு. இதே போல தான் பீஸ்ட் ஃபிளாப் கொடுத்தப்போ நெல்சனுக்குமே பண்ணாங்க. அந்த பீஸ்ட் 2 ஜெயிலர் பீரியட் இருக்குதுல, நெல்சனுக்கு ரொம்ப கொடூரமான பீரியடா இருந்திருக்கும், அவ்வளவு ப்ரூட்டல் அட்டாக். தென் நானே என்னோட பழைய வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருந்தேன், ஏன்டா அந்த மனுஷனை போட்டு இவ்வளவு அடிக்கிறீங்கன்னு. இப்போ அந்த லோக்கிக்குமே ஏன் இவ்வளவு மீம்ஸ் அண்ட் சீன்ஸ் போட்டாங்கன்னு போட்டவனுக்கே தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. சோ இப்படிப்பட்ட பொட்டன்ஷியல் டைரக்டர்ஸ் எல்லாம் ட்ரோல் பண்ணி அதர் இண்டஸ்ட்ரிக்கு அமிச்சிட்டு தமிழ் சினிமால நல்ல படமே வரலன்னு புலம்பிட்டு இருக்கீங்க. இல்ல என்னடா உங்க செட்டிங் எனக்கு புரியல. சோ கிரிட்டிசிசம் பண்ணுங்க, ஆனா அதை அளவோட நிறுத்திக்கோங்கப்பா. ஏன்னா எல்லாரையும் இப்படி ட்ரோல் பண்ணி அமிச்சிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் மலையாள படத்துக்கும் கன்னடா படத்துக்கும் தான் ஃபயர் விடுற மாதிரி இருக்கும், பாத்துக்கோங்க. சோ இப்போ இந்த டிசி மேட்டருக்கு வரேன். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். சோ இப்படிப்பட்ட பல அமளி துமளிகளுக்கு அப்புறமா லோகேஷ் ஒரு பிரேக் எடுத்துட்டு நான் அருண் மாதேஸ்வரன் படத்துல நடிக்க போறேன் அப்படின்னு போறாப்ல. ஜெனியூனா சொல்றேங்க, நான் என்ன யோசிச்சேன்னா சும்மா இவனுங்களே கோகேஷ் லனகராஜனும் போட்டும் கஞ்சா கனகராஜனும் போட்டும் மீமெல்லாம் போட்டு கலாச்சின்னு இருக்கானுங்க. இதுல லோகேஷ் வேற நீ ஏன்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபேஸ் மார்பிங் எல்லாம் பண்ணி மீம் போட்டுன்னு இருக்கேன், நானே டெம்ப்ளேட் தானே அப்படின்னு டிசி நடிக்க போன மாதிரி தான் எனக்கு இருந்தது. அதுவும் இந்த முடியை இந்த அடியை வளர்த்துட்டு நீங்களாம் ஆச்சாரமானவங்க நாங்களாம் பீச்சோரமானவங்க அப்படின்ற மாதிரியே இந்த பப்ளிக் ஈவென்ட்ஸ்ல எல்லாம் சுத்தி தெரிஞ்சிட்டு இருந்தாப்ல மனுஷன். சோ நானா என்ன நினைச்சேன்னா சரி படம் வந்ததும் இருக்க கொஞ்ச நெஞ்சமானத்தையும் வாங்கிட்டு தான் இவனுங்க விட போறானுங்க அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா யூசுவலாவே எனக்கு அருண் மாதேஸ்வரனுடைய படங்கள்ல பெரிய உடன்பாடுன்றது இருந்ததில்ல. ஏன்னா ஓவர் வயலன்ஸ் அப்படின்றதையுமே தாண்டி அந்த வயலன்ஸுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவன் நானு. ஆனா அருண் மாதேஸ்வரனுடைய படங்கள்லாம் எப்படி இருக்கும், போற வரவன்லாம் புடிச்சு வெட்டுடா அப்படின்னு தியேட்டருக்குள்ள போனா நம்மளையும் விட்டா வெட்டிடுவாங்க அப்படின்னு ஓடி வர நிலைமையில தான் அவரோட படங்கள்லாம் இருக்கும் இல்லையா. சோ எனக்கு அவரோட படங்கள்ல பெரிய உடன்பாடுன்றது இருந்ததில்ல. சோ நானா முடிவே பண்ணிட்டேன் கன்ஃபார்மா இந்த வாட்டி அடிதான் அப்படின்னு. பட்
பட் சர்ப்ரைஸா இந்த படம் நல்லா இருந்ததுங்க. நல்லா இருக்குது மீன்ஸ் அதே யூசுவல் அருண் மாதேஸ்வரன் டெம்ப்ளேட் தான். ஒரு ஆபத்துல மாட்டிக்கிற ஹீரோயினை காப்பாத்த வர சர்வைவர் ஹீரோ. அருண் மாதேஸ்வரனுடைய எல்லா படத்தோட கதையும் இதுதான், இந்த படத்தோட கதையும் இதுதான். நான் முன்ன சொன்ன ஓவர் வயலன்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனா அதெல்லாம் மறக்க வச்சுல இந்த படம் ஒரு வாவ் மூமெண்ட் கிரியேட் பண்ணுதுங்க. அங்க லோக்கி ஒருத்தனோட கழுத்தை காராகாரன் அறுக்குறாப்ல, இங்க தியேட்டர்ல அப்படின்னு கத்தி என்ஜாய் பண்றோம். சம்திங் ஒரு மிராக்கிள கிரியேட் பண்ணிட்டு போயிருச்சுன்னு. மோர் ஓவர் இது ஒரு ஸ்டைலிஷான படமா தாங்க இருந்தது. இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா தி கோட் அனிருத் மட்டும் தான். படத்தோட ஒரு 90% ஆஃப் போர்ஷனை அணியே காப்பாத்தி முடிச்சிடறாப்ல. எனக்கெல்லாம் தியேட்டர்ல எப்படி இருந்துச்சுன்னா, டேய் படத்தை கூட ஆஃப் பண்ணுங்கடா, இதுல அணி போட்ட 15 ட்ராக்க மட்டும் ஓட்டுங்க, 2.5 மணி நேரம் நான் கேட்டுன்னு போறேன் அப்படின்னு இறங்கி செதுக்கி அப்படியே படத்தை தூக்கி பிடிக்கிறாப்ல மனுஷன். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா லோக்கி என்ன சிட்டிக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குதுன்ற மாதிரி அந்த ஸ்ருதி ஹாசனோட ஒரு சாங் பண்ணியிருந்தார்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு கேமரா ஃபியர் இருக்குதோ அப்படின்லாம் தோணுச்சு. இப்போ கூட போய் அந்த சாங்க பாருங்க, அதுல அவர் பண்ணக்கூடிய ஆக்ஷன்லாம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருக்கும். ஆனா இதுல அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகி ஒரு செய்கை செஞ்சு விட்டுட்டு போயிட்டாப்ல. படத்தோட ஒரு சீன் கூஸ் பம்ப்ஸா இருந்தா பரவாயில்லைங்க, படத்தோட ஒவ்வொரு சீனும் கூஸ் பம்ப்ஸா இருந்தா. யூசுவலாவே எல்லா படத்துலயும் மியூசிக், ஆக்டிங், கேமரா, எடிட்டிங்னு எல்லாரோட ஒர்க்குமே தனித்தனியா தெரியும். இதுல எப்படின்னா இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷுவல்ஸையுமே மியூசிக், ஆக்டிங், கேமரா அண்ட் எடிட்டிங் இது நாலுமே ஒன்னு சேர்ந்து பண்ணா மட்டும் தான் அந்த மேஜிக்கை கிரியேட் பண்ண முடியும்ன்ற மாதிரி இந்த 4 பேருமே ஒன்னு சேர்ந்து ஒன்னு பண்ணிருந்தாங்க. எனக்கெல்லாம் எப்படின்னா விசிபிள் கன்ஃபியூஷனே வந்துருச்சு. இப்போ இந்த சீனை ஷூட் பண்ணிட்டு அதை எடிட் பண்ணி மியூசிக் பண்ணிருப்பாங்களா, இல்ல அனி ஆல்ரெடி மியூசிக் பண்ணிட்டு அந்த மியூசிக் தான் சீனை ஷூட் பண்ணிருப்பாங்களா, இல்ல ஷூட் பண்ண ஃபுட்டேஜுக்கு அனி மியூசிக் பண்ணிட்டு அந்த மியூசிக்கை வச்சு தான் கட் பண்ணிருப்பாங்களான்னு மேக்கிங்ல மிரட்டி விட்டு இருந்தாங்க. அடிச்சு சொல்லுவாங்க இந்த படம் 2.5 மணி நேரம் படம் போறதே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு எடிட்டிங். அதுவும் அந்த செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் ஹீரோயின், அவங்க பேர் என்ன, வாமிகா காபின்னு நினைக்கிறேன், அவங்க எல்லாம் மிரட்டி விட்டு இருந்தாங்க. சோ மோர் ஓவர் இது ஒரு நல்ல கதை இருக்க படம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் இது ஒரு மஜாவான தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. பட் மிஸ்கின் சொல்ற மாதிரி மூளையை கழட்டி பார்க்கிங்ல விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நம்புறேன். மூளையை கழட்டி பார்க்கிங்ல விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நம்புறேன். அவன் எப்பவுமே இப்படிதான், இலை முழுக்க தடபுடலா விருந்து வைப்பான், மூளையில கொஞ்சம் பீய தடவி விட்டுருவான். அண்ட் ஃபைனலா இந்த படத்துல எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குதுங்க. இந்த படத்தோட பேர் என்ன, டிசினா என்ன, தேவதாஸ் சந்திரா அந்த படத்துல வரக்கூடிய கேரக்டர்ஸ் உடைய நேம். ஆனா நான் தியேட்டர்ல இந்த படத்தை பார்த்தப்போ டிசின்னு தமிழ்ல டைட்டில் போட்டாங்க, இங்கிலீஷ்ல கடைசி வரைக்குமே போடவே இல்ல. நீங்க படத்துல தமிழ்ல தான் டைட்டில் போட போறீங்கன்னா தேவதாஸ்க்கு தேயும், சந்திராக்கு சாவும் சேர்ந்து தேசானு தானே போட்டுக்கணும். டிசினா அது என்ன மீனிங் எனக்கு புரியலையே. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து. சோ நீங்க பார்த்த தியேட்டர்லயும் இப்படிதான் டைட்டில் போட்டாங்களா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் லோக்கி மாஸ் பண்ணிட்டீங்க போங்க, நீ படமே எடுக்க லாய்க்கல ஊரை பார்த்து போ அப்படின்னு சொன்னவங்கள அங்கேயே, அதுவும் அதே மாசத்துலயே போன ஆகஸ்ட் கூலி இந்த ஆகஸ்ட் டிசின்னு நம்ம வாயாலே நீ ஆளுதாமலே லோக்கி அப்படின்னு சொல்ல வச்சுட்டல. பட் இருந்தாலும் நீங்க நல்ல படம் டைரக்ட் பண்ணலன்னு தான் உங்களை அடிச்சாங்களே தவிர நல்ல படம் நடிக்கலன்னு யாரும் அடிக்கல. சோ லோக்கி வேட்டை தொடரும்னு நினைக்கிறேன். அல்லு அர்ஜுன் படம் இருக்குதுல, அதை நல்லா பண்றீங்க, நம்ம பய ஒருத்த மறுபடி போய் அங்க ஒரு 1000 கோடியை கொண்டு வந்தான் அப்படின்ற மாதிரி இருக்கணும். சோ வி வாண்ட் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் கம் பேக், அவ்வளவுதான் சொல்ல முடியும். சோ பாருங்களேன், இந்த லாஸ்ட் 1 இயர்ல எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்குது. அந்த ஜேர்னிக்கு உங்களை இட்டுன்னு வந்திருக்கேன். சோ இந்த நாஸ்டாலஜிக்கல் மெமரி எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. எது போன வருஷம் நடந்தது நாஸ்டாலஜிக்கா அப்படின்லாம் கேட்க கூடாது. எது எப்படியோ இந்த மெமரிஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் லோகேஷ் கனகராஜ் கம்பேக் கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்றதையுமே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் என்னங்க கீழே பாருங்க, நம்ம சோஷியல் மீடியா லிங்க் சும்மாவே கிடக்குது, போற போக்குல அதுக்கும் ஒரு ஃபாலோவை தட்டி விடுங்க. அப்புறம் என்ன, இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.